வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். 77வது தேசிய சுதந்திர தின விழா கொழும்பு சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகையுடன் அணிவகுப்பு உள்ளிட்ட இனிய நிகழ்வுகள் இடம்பெற்றன. இம்முறை சுதந்திர தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் சுதந்திர கனவை ஒன்றாக காண வேண்டும், ஒன்றாக நனவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் வளமான ஒரு எதிர்கால அரசையும் நவீன இலங்கை தேசத்தையும் கனவு கண்டு கொண்டிருக்கும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று இடம்பெற்ற 77வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சுதந்திர தினமான இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் எஸ். இந்திரகுமார் தலைமையில் கைதிகள் விடுவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இவர்களில் பெண் ஒருவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார். 77வது சுதந்திர தினமான இன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 77வது தேசிய சுதந்திர தினம் நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழக பிரதான கொடிக்கம்பத்தில் பரந்த தேசிய கொடி மாணவர்களால் இறக்கப்பட்டு கருப்பு கொடியேற்றப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை பல்கலைக்கழக சூழலில் கருப்பு கொடிகளும் பறக்க விடப்பட்டிருந்தன. சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக பிரதான வாயிலின் முன்பாக இன்று காலை 11 மணியளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 9:30 மணியளவில் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூவிக்கு முன்பாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் இயக்கத்தின் ஏற்பாட்டால் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் சிவகுரு ஆதீனத்தில் ஆதீன குரு முதல்வர் தவ திருவேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டுள்ளனர். பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கு தேவையான நிதி ஏற்பாடுகள் தற்போது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்துநேத்தி தெரிவித்துள்ளார். இதேவேளை நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்முதல் நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாகவும் நாட்டில் உள்ள அரிசி மாஃபியாவை கட்டுப்படுத்த முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று முதல் ஒரு வாரத்திற்குள் உத்தரவாத விலை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக. ஆனால் அதில் பெரும் பகுதி விவசாயிகளின் பக்கம் உள்ளது. நான் அரசாங்கத்தில் இருப்பதால் இதை சொல்லவில்லை. விவசாயி மற்றும் நுகர்வோர் இருவரையும் பாதுகாக்கும் நிலைப்பாட்டை எடுத்த முதல் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சி அரசாங்கமாகும். பணத்தை விடுவிப்பதற்கு ஒரு செயல்முறை உள்ளது. பணம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் நெல்லை வாங்கலாம். நாளை முதலே ஆரம்பிக்க முடியும் என்றார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 திட்டமிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த 3 நபர்களும் இந்த வாரம் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகள் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை ஆகியோரை கைது செய்ய அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் அடைந்துள்ள அசாத் மௌலானாவை நாட்டுக்கு அழைத்து வரவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அசாத் மௌலானாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த பயண தடை அங்கு நீக்கப்பட்டுள்ளது. அசாத் மௌலானாவுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்க பிள்ளையானினும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அழுத்தம் பிரயோகித்தார் என்று முறைப்பாட்டை வழங்குமாறு அசாத் மௌலானாவின் மனைவிக்கு சாய்ந்தமருது போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் பின்னணியில் உள்ள நடவடிக்கை என்ன என்பதை அரசாங்கம் வெளிப்படையுடன் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.